அடுத்து ஒரு செம்பரியாடு பிடிச்சி அமுக்குறேன். ஆனா சாமியார் அமுக்குன செம்பரியாடு கத்திருச்சு. திருடன் சொல்றேன், டேய் சாமியாரே சங்க புற அனுப்பிட்டேன். இவன் முண்டை ஆட்ட சங்க வச்சுட்டு அவன் பயிர் இருக்க சங்கத்து ஊதிட்டான். கடைசியில் செம்பரியாட்டு கடையில இருந்து எல்லாரும் ஓடியாந்து அவன் வெதர்லயே மிதிச்சிட்டாங்க. செந்தில் ஆஹா அருமையான கதை ராதாகிருஷ்ணன் அவர்களே. இது மாதிரி திருடைங்க 3 பேர் சேர்ந்து அவங்க கூட்டு கொடுங்க. 3 பேர் சேர்ந்த பாருங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை என்னன்னா, டேய் நீ போய் இருக்கிற நகையெல்லாம் அள்ளிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கேன். உன்னோட இது வந்து நகை எடுத்துட்டு வந்துடணும். இன்னொருத்தன் சொல்லியிருக்கேன், இருக்கிற பணத்தை எல்லாம் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கேன். உங்களை மாதிரி ஒருத்தன் சொல்லியிருக்கேன், மிச்சம் என்ன கிடைக்குதோ அதை நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. சொல்லிடல ப்ரோ, நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. நான் சொல்லுவேன் பொண்ணு சாமியார் சொல்லுவேன் போய் அவ்வாறு கடைசியில் அவர் போறாரு. போறாங்க 3 பேரும். இவன் போனேன் நான் சொன்ன மாதிரி அவன் நகை எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்து போன என்ன பண்ண, பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். இவன் என்ன பண்ண பார்த்தேன், என்னடா அது எல்லாமே ஆள் ஒன்று எடுத்துட்டு போயிட்டாங்க. மிச்சம் தான் நம்ம என்ன எடுக்கிறது அப்படின்னு பாக்குறேன். சுத்தமுத்தமா அங்கத்துல ஒரு அமிக்கல் ஒண்ணு கிடக்குது. இது மிச்சப்பட்டது தானே அப்படின்னு என்ன பண்ண, அமிக்கலை முட்டியை எடுத்து தூக்க பாக்குறேன். தூக்க முடியல. இது முட்டை கலப்பா தானே. பக்கத்துல படுத்திருந்தவனை எழுப்புனானா, டே என்னோட வந்து எனக்கு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க, எந்திரிச்சு இந்த அம்மிக்கலை என் தலையில தூக்கி நான் போகணும் பொழுது விடியணும்னு எழுப்புன மூதேவி வீட்டுக்காரனை எழுப்பிங்க. ஜோக் தானே குமார்? எழுப்புன வீட்டுக்காரனை எழுப்புனா ஊரோட சேர்ந்து வச்சு கட்டி வச்சு உரிச்சாங்க. அந்த நிலைமை ஆயிரும். பருப்பு வேகல செந்தில். இப்ப நான் சொல்றேன் பாரு, நீ யாருங்கிற விஷயத்த முதல்ல சொல்லு. நீங்க யார பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்துக்கு முதல்ல வா. கதை நீ கிழிக்கிறது அப்புறம் கிளி. என்ன பேசுறது, உனக்கு என்ன தெரியும் நீ பேச வந்தியோ? ஏன் பயமா? இல்ல நீ யாரு, முதல்ல என்னத்துக்காக இங்க வந்த அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும். இடம் பொருள் எவ்வளவு இருக்கு. ஏன் முந்துற? ஆமா இப்ப கதை அதானே. இடம் பிளாட் தாசில்தார் தலையாரி பாகங்கள் எழுத்துக்கள் பத்திரங்கள் நடுத்தர புரோக்கர் கமிஷன்கள். ஏன் பயப்படுற? தெரியா இடம்னு சொல்லும் போது ஏன் முந்துற? இடத்துல பணத்தை கட்டின நிலைமையெல்லாம் வேற மாதிரி இருக்கு. இடம் பத்திரம் இல்லாம கிடக்கு. ரொம்ப பத்திரம். இடம் எங்க இடம்? வேலிமலை சாரல். உங்க இடமா? சாரல் ஓரே இடம். யார் இடம்? எங்க இடம்? என்ன இடம்? வேலிமலை. வேலிமலை சாரல் வர்றது காரணம் வந்து கவர்மெண்ட். எங்கே ஏன்னா உள்ள திருப்பி மாநகரத்தில் விட்டாங்களா ராத்திரி 12 மணிக்கு வேணாம் வெடிக்க டமா டமா அரவர்த்த மாமி எறாமரத்தை பிடிச்சாதான் என் புருஷன். ஆமா என்னைய போல நீ இந்த இடத்துல வேலிமலை சாரல் சொன்னீங்க. அது உங்க இடம் சொன்னீங்க. இப்போ ஒரு இடம் நமக்கு சொந்தம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடம் சொந்தம், ஒரு நிலம் சொந்தம், ஒரு வீடு சொந்தம் அப்படின்னா பட்டா சிட்டா நகை சொல்லக்கூடிய சாட்சி இருக்கா இல்லையா? தப்பு. பட்டா நகல் சாட்சி இருந்தா முதல் இடத்துக்கான உசுரோட இருக்குமா இல்லையா? இடத்துக்கான உசுரோட இருந்தாலும் அந்த நகல் சாட்சின்னு ஒண்ணு இருந்தா தான் நம்ம உனக்கு உன் பேர்ல இருக்கு. நீ உசுரோட தான் இருக்க. உன் இடம் நீ சொல்ற. ஆனா அந்த இடத்துக்கான சாட்சியை நீங்க வச்சிருக்கா இல்லையா? முதல் இந்த பத்திரக்கரையோட சாதியை வச்சிருக்கேன். கையில தலாம் நினைச்சேன். கேக்குறதுக்கு இந்த இதுல ஓட்டுற மாதிரி ஓட்டுற கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இடம் நமக்கு சொந்தம்னா நம்மளோட சாட்சி முன்னு ஒண்ணு இருக்கணும். அந்த சாட்சி உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். அட்டு அச்சி. என்னது? அத்தாச்சி. அத்தாச்சி. அத்தாச்சி இருக்கு. யாருக்கிட்ட? முத ஊரு யாருக்கிட்ட இருக்குன்னு முத கையா வச்சிருந்தாரு. யாரு? அத்தாச்சி. அப்புறம் அவருக்கு நரம்பு தளர்ச்சி ஆனவொடனே நான் பிழைக்க மாட்டேன்னு எங்க அப்பாட்ட கொடுத்தாரு. யாரு? அத்தாச்சி. சரி அடுத்து. அப்புறம் ஊரு பிரசிடண்ட் வச்சிருந்தாங்க. யாரு? அத்தாச்சி. சரி அடுத்து. அப்புறம் இபி வயர்மன் வச்சிருந்தாங்க. யாரு? அத்தாச்சி. சரி அடுத்து. உனக்கு எச்சி ஒண்ணு அத்தாச்சி. அடுத்து. அடுத்து கோயில் பூசாரி வச்சிருந்தார். யாரு? அத்தாச்சி. இப்ப யாரு வச்சிருக்கீங்க? வீட்டுல போய் பார்த்துவாரு. இடத்துக்குரிய அத்தாச்சி பட்டா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் வைக்கிறேன். என்ன வைக்கல? அப்பா வச்சிருக்காரு. யாருன்னு? அத்தாச்சிங்க. இத்தனை போடணுமா இல்லையா? அறிவு. அதாவது எடுத்து
சாமியார்னே சாம்பிராணியா காதை இல்ல ஒண்ணு ஏய் சாமியார் அப்படின்னு சாமியார்னா உங்க பேரு சாமியார் எல்லாரும் கூப்பிடுறது எந்திரிச்சு போங்க போ மேடையில முனிவட்டம் இருக்கு நல்லா பேசிருக்காப்ல திடீர்னு கிருகு கூட்டு பேசுறாப்ல ஐயா ஊர்ல ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல ஆமா அந்த பேரு என்ன பேருன்னு எல்லாரும் கூப்பிடுற பேரு தான் அந்த பேர் என்ன எப்படி கூடுவாங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்க என்ன பேரு கூப்பிடுற பேரு பேரை சொல்லியா அதாய கூப்பிடுற பேர் தான் சொல்லி கூப்பிடுவாங்க என்ன பேரியா எல்லாரும் கூப்பிடுற பேரு எதுக்கு மாதிரி மூக்கு தண்ணி அடிச்சு ஒரு அடி அடிச்சு பன்னெண்டு போறீங்க உள்ளூர்ல வச்சுக்க ஒரு அளவு தான் உன் சவடாலாம் வேற அங்கே வச்சுக்க சிவகங்கை இந்த பக்கம் இது புதுக்கோட்டை மாவட்டம் சரி அவனை 10 மணிக்கு நீ போச்சுக்கணும் போக வேண்டியதானே என்ன நீ பப்புன்னு போட்டு ஆடு தத்தால ஏன் நான் வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே நீ வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியது அங்கிருந்து முதல்ல வேமாத்த மதியானி வெளியே வரவா எனக்கு இது சொந்த கிராமம் தான் கைதட்டலாம் மதியானி வெளியே வரவா கண்டர்தம்பட்டி வெளியே வரவான்னு ஆனா அங்கிருந்து கேட்டீங்கன்னா அட்ரஸ் எனக்கு தெரியாது நீ சொல்லு கொண்டு சவுடால் உனக்கு எல்லா வேலையும் தெரியும் சவுடால் பேசுறேன் பேசு உங்க பேரு விசால் தானே நாசரா அபிஷேக பிரியா சிவா அவங்க போனேன் அபிஷேக பிரியா சிவா சிவா அலங்கார பிரியா கிருஷ்ணா ஓம் நீ எடுத்துட்டு வாங்க உட்காருங்கோ ஓம் சுக்லாமர்தம் விஷ்ணும் சசிவர்ணம் சுக்லாம்பரம் சஜிவம் உண்மைதானே ஐயா கைதட்டலாம் இதுல பின்னாடி அரே ஐயா சிரிக்கிறாரு ஐயா உண்மைதாங்க ஐயா ஓம் சுக்லாமர்தம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புசம் இப்படி சொல்ல மாட்டாங்க சர்வ விக்னோபே ஐயா நான் பெரிய கோடாங்கி ஐயர் கூட எனக்கு சொந்தக்காரன் இப்படி சொல்ல மாட்டாங்க விக்னேஸ்வரன் நீ எதையாவது ரொம்ப எடுத்து போயிடாத சரி வாங்க அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கனிப்பிரியா கந்தா கனக பிரியா நாரதா என்பது என்னோட நாமோதயம் உங்க பேர் நாரது ஆமா நன்றி இருக்கட்டும் நன்றி விளம்பரத்துக்கு அப்புறம் தொடரும் உங்க ஜாமீன் 1977 பார்த்தீங்கன்னா இந்த அடகுண்டாங்க போயிட்டு படம் போட்டாங்க வா இல்ல இல்ல அது மைண்ட் மாயிடுச்சு உங்க ஊரு மேலூரா ஆமா இந்த டாட்டாஜி ஒரு சைக்கிள்காரன் அடிச்சுட்டாங்க மேலுலகம் எங்க இருக்கு எங்க இருக்கு மேலுலகத்தை சுருக்கி மேலூர் உலகம் நீங்க சுருக்குனா என்ன வரும் சுருக்க முடியாது ஏன் துருப்பிடிச்சிருச்சு என்ன போட்டு பாருங்க உடக்க முடியாது என்ன போடுங்க ஒன்னே போட முடியாது எண்ணெயை போடுங்க ஒன்னே போட அது நல்லெண்ணெயா இருந்தா போடுங்க கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் பொண்ணு வச்சிருக்கியா ஒரு 300 ரூபா ஒரு உள்ள ஒரு சூத்துவத்தி முண்டா இருக்கா அது நீ தானே உனக்கு போட்டு நீ தானே வச்சுக்க நீ வச்சுட்டு பொங்க தைரியத்தில் கொடு வீட்டுக்கு பிரம்மச்சாரியம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்ற 3 ஆசையை வெறுத்து ஒதுக்கி வேண்டாம் 3 தோசை போடலன்னா இது வாங்கி ஆசையை ஒதுக்கினவன் வெறுத்தவன் பிரம்மச்சாரியம் ஏன் வேணாம் ஒதுக்கிட்டேன் எவ்வளோ நாளா அது என்னோட விருப்பம் இது நரம்பு வாழ்த்தான்னு பார்த்தியா என்னோட விஷயத்திற்காக நான் எல்லாத்தையும் பிரம்மச்சாரியம் ஒதுக்கி என் அண்ணன் தட்கன் இணைக்கிட்ட சாபத்தின் அடிப்படையாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்துல வைக்கக்கூடாது என்ற சாபத்தின் பயனாக இருக்கேன் ஒரு இடத்துல உட்காரக்கூடாது என் மூலமா இல்ல உங்க அண்ணன் மூலமா இந்த மாதிரி கல்யாணம் ஆகலையா ஏன் கல்யாணம் ஆகல சொல்லுங்க 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 கல்யாணம் ஆகல ஏன் ஆகல 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 அப்படிங்கிறதுனாலதான் மேலூர்ல என்ன பண்ணிக்கிட்டு எது பண்ணிக்கிட்டு மேலூர்ல இல்லைங்க மேல் உலகத்துல இருந்து ஆகலையா ஆமா ஏன் 3 ஆசைகளை வெறுத்து என்ன தேச படம் பாருவேன் தேச முந்தம் உண்டோ
எதுலையாவது முண்டும், எதுலையாவது முண்டுமா? முண்டம் எதுலையுமே முண்டாது. இல்ல பொம்பளாச்சியே இல்லையா? இல்லைங்கிற அப்புறம் இல்லையா பரண்டு பட்டியா? இல்லையா கீழ் கூட போடல. நாராயணா நாராயணா. சேலம் சிவராஜ் சித்தவேதி சாலை நாராயணி தானே லேரியை கொடுப்பாங்க. அப்படியே நீ உன்னையை சந்திக்கிறேன் அத்தனை பேரும் அங்கேதான் சாப்பிட்டேன்னா 2 நாளைக்கு முன்ன வந்து இருக்காங்க. உன்னையை சந்திக்கிறேன் அத்தனை பேரும் அங்கேதான் போற மாதிரி தான் இருக்கு. சீமக்கல்ல மண்டி ஓட்டு. நான் ஒண்ணு பேசுறேன், நீ ஒண்ணு பேசிருக்கீங்க. என்ன புரியுதா உனக்கு? தவம் புரிஞ்சாலும் கருணன்னு வருவாள். ஏன் நீ முந்திர கரடா வந்தாரு. கும்பாசத்துக்கு தண்ணி பொழுது கரட பகவானாகப்பட்டவர் வந்தார். ஏற்கனவே கல்யாணம் பண்ணீங்களா? ஏற்கனவே திருமணம் ஆச்சு. எவ்வளோ? சும்மா 52. 52. 52 பொண்டாட்டி தான் பண்ணேன்னு நல்லா புஞ்சக்கடை பார்த்து நீ பால் பண்ண வைக்கலாம். பாக்கெட்டு விலை கூட. சாணி ரேட்டு 800 ரூபா. 52 மனைவியை திருமணம் முடித்து 60 குழந்தைகளின் பெண்ணாக மாறி தடாகத்தை மூழ்கி பெண்ணாக மாறி 60 குழந்தைகளை ஈன்றெடுத்தேன். இன்னைக்கு சுவாமி மலையில படிக்கட்ட 60 குழந்தைகள் இருக்கு. அப்படி அரசரோட தமிழ் வருட கணக்குலயும் பிள்ளைகள பேர் தான் 60 வருடங்களாக. இவ்வளவு அறிவா பேசுறீங்களே, உங்க தந்தையை பத்தி பேர் தெரிஞ்சுக்கலாமா? தந்தை பிரம்மா. மடை அம்மா பிரம்மாவா? யாருமையா? பிரம்மன். என் அத்த வைரமே, என் அறுவலடி கம்பமே, நீ வச்சவன வரம் காத்திருச்சு, உங்க அப்பே விதைச்ச வெள்ளாம விளைஞ்சிருச்சு, இன்னைக்கு உருசனா ஒண்ணு கூடிருச்சு, அந்த ஒத்த பைய வந்தையே பிரம்மா பிரம்மா. இதுக்குதாயா இதுக்குதான் எனக்கு சித்தி மயம் வேணும். எதுலையா சித்திர? ஐயோ உங்க அப்பா எனக்கு பெரியப்பா வேணும். பாப்பா எப்படி கேரத்துக்கு வர முடியல. எந்த கதையில நீ சொல்லி வர்ற? அப்பா பெரியப்பா பெரியப்பா கடைசி வரைக்கும் சத்தியே உடம்பு தெரிச்சு. எந்த கதையில உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நீ என்ன விஷயத்த சொல்ல வர்ற? இங்க பெரிய பெருமா பெரியப்பா மாதிரி ஊர்ல எவனுக்குமே கொட்டை இருக்காது. எந்த பிரமனை நீ சொல்றீங்க? ஒண்ணு முதல்ல டீ கடை வச்சிருக்காரு. எதுவும் மாட்டேன். பொன்னம்பர அதுல டீ கடை அந்த பரமனை சொல்லலைங்க. பிரம்மா படைக்கும் தொழிலுக்கு அதிபதி, 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் ஜீவாசினை படைத்தது என் தந்தை. ஐயோ அண்டசம், உப்பிசம், சராயசம், சுரேதசம் சொல்லக்கூடிய 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் ஜீவராசிகள். அண்டசம், உப்பிசம், சராயசம், சுவேதசம் சொல்லக்கூடிய 4 வகை. முட்டையிலிருந்து உற்பத்தி ஆகுது, கருவிலிருந்து உற்பத்தி ஆகுது, நீரிலிருந்து உற்பத்தி ஆகுது, நெருப்பிலிருந்து உற்பத்தி ஆகுது சொல்லக்கூடிய அனைத்து தோற்றங்களையும் படைத்தது என் தந்தை. ஐயோ முட்டை கட்டின்னு சொல்லும்போது நான் ஒரு முனியா தாய் கலைவாணி எரியா சொல்லவரியா வெள்ளை கை கொடுத்து வெள்ளை பிடி மூட்டு வெள்ளை கமலத்தை வீற்றிருப்பார். இவங்க வெள்ளை அரியாசனத்தில் வீற்றிருப்பேன் தாய். உங்க கலைவாணி நாவிலிருந்து நல்லோசை தருவியா? உங்க ஆத்தா சந்தைக்கடையில கிழக்கு கூட வைக்கணும். இது வெள்ளை பூண்டு இருந்தா தக்காளி இருந்தா வெள்ளை பூண்டு தக்காளியா? உங்க அம்மா எங்க இருக்கு? தாமரையில தாமரை இதழ்ல இடிச்சா போய் வரைய வேண்டியது. இன்னைக்கு வந்து இடிச்சப்பை நீதான். தாமரை முட்டா இருக்கும் போது இவனாவது அதை போய் சுத்த வச்சா தாங்க. இன்னைக்கு வந்து இடிச்சப்பை நீதான். எனக்கு உங்க ஆத்தா என்ன சேலை கட்டிருக்க? வெள்ளை. அது போய் உட்காந்து வை காலை தூக்கி. இத பேசுற உனக்கு நாவிலிருந்து நல்லோசை தருவோம் என் தாய். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, வாங்க. நீங்க எவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை பேசிக்கிறீங்களா? அதுக்கு காரணமே அறிவை கொடுப்போம் என் தாய். இந்த மாதிரி நான் ஜாமியாரை பார்த்ததே இல்லப்பா. வேற எந்த மாதிரி வருவீங்க? உன்னை ஏற்கனவே சித்திரத்துல தண்ணி பிடிச்சல வந்துருக்கேன். 2 பேரும் தானே, அங்க 2 பேரும் தானே சுண்டக்கடலை வாங்கிட்டு இருந்தான். சரி உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். நல்ல விஷயம். நகைச்சுவைக்காக விளையாடினேன். இந்த முருகனுடைய அருளோடு இந்த வையாபுரி கிராமத்துக்கு எத்தனையோ பெரியவங்க இருந்தாலும் நாடக கலையின் மூலம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற என் நண்பனுக்கு அத்தனை பேர் சிந்திக்க வைப்பதும் சிரிக்க வைப்பதும் இருவரோட பொறுப்பு. தாங்கள் சிந்திக்க வைப்பது, நான் சிந்திக்க வைப்பது இருவரோட உரையாடல். அடுத்தபடியாக உள்ள ஆழம் தோணும் சத்தம். இன்னைக்கு தான் உங்களுக்கு முக்கியமான வேலை. என்ன வேலை? தீபாவளி செலவுக்கு எத்தனையோ வேலை லைன் பண்ணேன். எவனு ரேட்டுக்கு ஒத்து வரல. சரி, ஏதோ பொங்கல் வருது, அடுத்து கரும்பு கட்டு ஒரு 12 கட்டு வாங்கினேன். அம்பாளையத்தில் ஆளுங்க நிறையா இருக்காங்க. சரி, ஒரு பிள்ளை இருக்கு குறையும்.
தாண்டி அடுத்து ஏன்? உங்களுக்கு 3,200. உங்களுக்கு யாரு? ஏய், ஆட்டோ செலவுக்கு 200 வேணும்ல. உங்களுக்காக ஒரு பெண்கள் வந்திருக்கா. உனக்கு சேதாரம் ஆச்சுன்னா புதுக்கு மருந்து வாங்குறது. உங்களுக்கு போது அது அழைத்துவார்கள். அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தரேன் உங்களுக்கு கொடுத்த மாதிரி. அதிரசம் சாப்பிடாது. ஏய், ஆசீர்வாதம் நீ அதிர்ஷ்டமா கூப்பிடவா? அந்த பிள்ளைய கூப்பிடும்போது நீ மட்டும் கையை வச்சு அமுக்க கூடாது. வேற என்ன? எல்லாமே ஒட்டி ஒட்டி வச்சிருக்கேன். நீ எப்படி வேணாலும் வச்சிரு. அது உன்னோட பொறுப்பு, உன்னோட பொருள், உனக்கு சொந்தமானது. நீங்க வச்சிரு. போய் டோக்க முடிய காய சாமி. அந்த 5ஆம் நம்பர் ரூம்ல தண்ணி வரல, 7ஆம் நம்பர்ல பாருங்க. கண்ணே வனத்துல கொஞ்சம் விளையாட நம்ம நம்பிக்கையாகவே தெம்மக்கு பாடல நீ வாட வனத்துல கொஞ்சம் விளையாட நம்ம நம்பிக்கையாகவே தெம்மக்கு பாடல நீ வாட. 2 வரையும் பாருங்க. கண்ணே மாமா எதுக்கு என்ன குத்திங்க? இன்னைக்கு ஒரு கனத்த பாட்டி நம்ம சிக்கி இருக்கு. கலத்த பாட்டி எப்படியாவது நீ கப்ளிங்க காட்டி கோச மாட்டிக்க. ஏன்னா இவங்க பூரா நாங்க எல்லாருமே தண்ணி சத்த வேலை பார்த்தாங்க. மாமா எதுக்கு என்ன குத்திங்க? வா கப்ளிங் காட்டு. வரப்பெல்லாம் ஏதாவது பண்ணிட்டே இருக்கா? ஜெட்ட செயின் எடுக்கணும். புதுக்கோட்டை நாகரையில் போய் விலை கட்டையில கப்பலிங்க காட்டு. எதுக்கு மாமா யாருக்கு மாதிரிக்கிறது? ஜெட்ட செயின் மட்டும் கிடையாது, வேற என்னது? கப்ளிங். யார் மாமா வந்திருக்கிறது? உங்களை அஜய் இல்லைன்னு சொன்னோன்னா வாடையில எப்படி வந்தாங்க பார்த்தியா? சாமி நாரதன் மகரிஷி உங்களுக்கு கொடுத்தாரா? நான் கேட்டா கொடுப்பாரா? நீ கேட்டா மையாவில் இருக்க எனக்கு சொத்த புறம் கொடுத்தாங்க. அழைத்து வாருங்கள் சுவாமி. நான் கேட்ட ஒரு கூடு கைநசிக்கு போய் இல்லங்க சுவாமி வருக. செந்தில் செந்தில் அல்லா சாமி. பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி, வழி கேளாமா, சொந்தமான பார்த்தேன். அச்சம் மட்டம் மட்டம் மறையாதா, வணக்கம். முக்கிய செய்தி, இந்த சாமியாருக்கு இதே ஜோலியா இருப்பதா அங்காங்கே போலீஸ் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இவர் 8 முறை கைது சென்றவர் குறிப்பிடத்தக்கது. யோய், பேப்பர் வரைக்கும் வந்து என்னையா வர்ற? வாழ்க 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 வாழ்க. நாய்க்குளமே வாழ்க வாழ்க. ஐயா இதுக்கு 800 பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கின்ற பெண்களை பார்க்கும் பொழுது உனக்கெல்லாம் இப்படி ஒரு கிடைச்சிருக்காரு. ஏன்? ஒரு ஆள் நீ அவுத்து போட்டு பப்போடு கொடுத்தாங்க. இல்ல வேற இதை பேரை கொடுத்து இது இப்படி ஒரு ஆளை வேற கொடுத்து எங்களுக்கு தலையெழுத்துக்கலாம். வேற வழி என்ன உனக்கு எச்சு பிடிச்சி வருது பார்த்தியா? பேர்பட்ட ஆளை வழியை கொடுத்து பார்ப்பதற்கு இவ்வளவு போய் குளிச்சுட்டு தான் அவுத்து போட்டு வா. நீ போய் நைட்டியை போட்டு கலையே உன்பிடி கூட கவி பாடுதே. முண்டை கட்டின கொஞ்சம் பாரு. எப்படி கட்டணும்? கலையே உன்பிடி கூட கவி பாடுதே. கலையே உன்பிடி கூட கவி பாடுதே. சிலையே உன்னில கூட மொழி வீசுதே, மொழி வீசுதே. கலையே உன்பிடி கூட கவி பாடுதே. சிலையே உன்னில கூட மொழி வீசுதே, மொழி வீசுதே. கலையே உன்பிடி கூட கவி பாடுதே. இலங்கா
தீக்குழவை எடுத்து நாதாரி பயில உடுதண்ணியில அலசிட்டு எங்கன ஓடுவே தெரியாது. நாதாரி பயில குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு உண்மையால இப்ப செய்கிற கோளாறு பண்ணி அந்த ஆளு தேகத்துல கலையே இவன் சொல்லி கொடுத்தா செம்பையா சந்துக்கு அப்புறம் என்ன பண்ணிவிட்ட அவ்வளவு பத்தியா சந்துக்கு அப்புறம் என்ன பண்ணிவிட்ட வாழ்க்கை தொழில் சிறக்க மனமாக அடுத்தபடியாக உங்கள் தங்கி அழைத்தவார்கள் அவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை தர வேண்டும். இதை என் கூட்டுப்பா உங்க ஊர் நல்ல கலகப்பு எடுக்கணும்டா நான் வந்து மீட்டுக்கிறேன் வாங்க அழைத்து வாருங்கள். அந்த வாடையில எப்படி விட்டுறாங்க அதான் காலையில சோறு வட்டின்னு வை பண்ணைய மாதிரி ஊத்தவங்களும் உலகத்து ஏதோ ஐயாபுரிக்கு வந்தது ஒரு குடும்பத்தை எந்த ஒண்ணுமோ பண்ணிட்டேன். ஆனா நீ காலத்துக்கு வச்சது கத்திரி முட்டை தக்காளி மலையா என்னாச்சு மாமா? அவர்தான் கையை பிடிச்சு ஆட்டினாரு. ஒரு குடும்பத்தை ஒரு பிள்ளை தகப்பேன் சுவாமி கட்டி நான் ஏத்துனா? சரி விடு பொங்கல் கலந்து போட்டு வாங்கிட்டேன். நல்லா ஒர்க் பண்றீங்க மேடம். தங்கச்சி வாத்தா ஒரு ஆள் வந்திருக்காங்க. மண்டையை பார்த்தா அற்புதத்துக்கு மண்டை மாதிரியே என்னது விரட்டி போட்டா அப்படியே சிமுண்ட இருக்கும். சாமியை கூப்பிடுவா நார மகரிஷி நாரு ஆசீர்வாதம் செல்லம்மா நாரு நாரு அப்ப சுப்பிரமணிய கடவுளை என்ன சொன்னீங்க?
உள்ளூர்ல என்னை பழிவாங்கிறியா? நமஸ்தரிக்கிறேன். ஆனந்தம் கொண்டு சாமிக்கு 2 குண்டு. ஆடலாமா வேணாமா? ஆனந்த குண்டு. அன்னை ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன், உங்களை மாதிரியே நானும் பாடிக்கணும் பாத்துக்கங்க. வேணாம். ஒருவேளை மறந்துட்டு பாடிட்டேன்னா நிலைமை என்ன ஆகும்? அண்ணனுக்கு மொத்தம் குண்டு. ஆனந்தம் கொண்டு மாமுனியை கண்டு வணங்குகிறேன் சுவாமியே, வாழத்து கனிவோடு வாழ்வாங்கு நான் வாழவே. வானுலகம் போற்று நானே. நல்ல பாட்டிதான். அட குரங்கு. நான் சாமியை வணங்கிக்கிட்டு இருக்கேன், என்ன பார்த்து வைக்கிறீங்க? சுவாமி வர வேண்டும் வர வேண்டும், எங்கள் அனைவருக்கும் நல்லா சுகவர தர வேண்டும். சுவாமி வாங்க. வர வேண்டும் வர வேண்டும். எங்களுக்கு எல்லாம் நலிதா ஜோதி சேர வேண்டும். தாய்க்குழந்தையே வாங்க வாங்க. நீங்க இருவரும் எங்களுக்கு என்ன வேணும் கேட்க முடியலாம். எந்த வரவுமே உங்களுக்கு, என்ன வேணும் கேட்க. அனைத்து வரவுமே உங்களுக்கு என்ன வாங்க. எனக்கு கொசுவத்தி ஒன்றும் அமர்தாஞ்சி டப்பா ஒன்றும் 2 உப்பு சோப்பு 2 எங்க அம்மா ஆயிட்டு இது எதுக்காக? இதுக்கு பேணுவத்தி மருந்து ஒன்று. வாங்க 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 பல்லாண்டு வாங்க. நீங்க ஒரு கிளம்பு ஏதாவது பண்ணிடுவாங்க. சரி சரி சாமி. விளையாட்டு தாய்க்குழந்தையே வாழ்க வாழ்க்கை. வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வார். வாழ்வுடைய தெய்வத்தில் உரைக்கப்படும் நன்மைகளே எதிரிகளாக இருந்து விட்டாலும் வீடு தேடி வந்தவரை வா என்ற வரவேற்பு தமிழ் பண்பு. அந்த பண்பு கொண்டாது என்னை வரவேற்றவைக்கு என்னாலும் நீ வாழ்க மகளே. ஆக இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் அரங்கேறும் இந்த இனிமையான வையாபுரி அரங்கத்தில் மட்டுமல்லாது நீ எங்கு சென்றாலும் உன் புகழ் ஓங்க வேண்டும் மகளே. வாழ்க வாழ்க. பெரியோர்கள் தரிசனம் சாப மர்சனம் கெட்டாத மென்மக்கள் மென்மக்களே. சங்க சுற்றாத உண்மையை தரும் எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள்